இருக்காங்க. எவன் திருடுறான், எவன் கொள்ளையடிக்கிறான், எவன் கஞ்சா கடத்துறான்னு எதுனாலும் நம்ம லைனுக்குன்னு போனாதானே சாமி முடியும் அவங்களால. அவங்களும் என்ன மனிதர்கள் தானே. அப்புறம் அப்படி கையை கட்டி கை உடைஞ்சது இப்படி சோறு தின்ன முடியாம இருக்கணும். கால் உடைஞ்சு இழுத்துக்கிட்டு திரியிறேன். சொல்லுங்க. ஐயையோ! இப்ப பேசலாம் வெளிய. இந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் உட்கார்றதுக்கு தான் தெரியும். சட்டியோட உட்கார வச்சு கைய கட்டி, "யார்றா நீ?" "ஐயா! இது மாரி தப்பே பண்ண மாட்டேன். என்னைய விட்டுருங்கய்யா." அங்க போய் கத்த காமிக்க. "ஏய்! நான் ரவுடிடா." அப்படின்னா அங்க தெரியும் போலீஸ்ட்ட. உருவானா ஜெயிலுக்குள்ள தான் கிடக்கணும். கால் ஊடப்படணும், கை ஊடப்படணும். அவங்களுக்கெல்லாம் அப்புறம் நல்லது சொல்றேன். இன்னைக்கு இருக்க போலீஸ் எல்லாம் வந்து வேற மாரி இருக்காங்க. வேலை தமிழ்நாட்டுல எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்கு. வேலைய பார்க்க வைக்க அப்படி போறது தான் நல்லது அவங்களுக்கு. இத விட்டுப்புட்டு செயின் நக்குறது, இன்ஸ்டால்ன்றதுல கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது, கத்தி எடுத்துக்கிட்டு திர்றதுன்னா, விரல்கள் உடைக்கப்படும், கைகள் உடைக்கப்படும், கால்கள் உடைக்கப்படும். இதான் வேற வழியே கிடையாது. இப்ப படத்துல கூட